குயிலோ மொழி அயிலோ விழி என்கின்ற வயலூர் திருப்புகழ். குயிலோ மொழி அயிலோ விழி கொடியோ இடை பிடியோ நடை குறியீர் தனி செறியீர் இனி என்று பாடி குனகா அடி பிடியா இதழ் கடியா நகம் பகிரா உடை குலையா அல்குல் அலையா இரு கொங்கை மீதில் பயிலா மன மகிழ்மோகித சுகசாகர மடமாதர்கள் பகையே என நினையாதுர நண்பு கூறும். பொது மாதர்கள் பகைத்து விலக்கத்தக்கவர்களே என்று நான் நினையாமல் இருப்பதற்கு ஆதரவு மிக காட்டுகின்ற பசு பாசமும் அகிலாதிக பரிபூரண புறநாகர பதி நேரு நின் அருளால் மெய் உணர்ந்திடேனோ. பசு ஜீவான்மா, பாசம் தலை மும்மலக்கட்டு, அகிலம் ஆக எல்லாவற்றுக்கும் அதிகனே மேம்பட்டவனே, நிறைபொருளே, புரணம் ஆகர ஒளிக்கு இருப்பிடமானவனே, கடவுளாகிய உன்னிடத்திலே நேரும் உள்ள திருவருளால் மெய் உண்மை பொருளை நான் உணரமாட்டேனோ. வெயில் வீசிய கதிர் ஆயிர அருணோதய இருள் நாசன விசை ஏழ்பரி ரவி சேயனும் அங்கராசன். ஒளி வீசுகின்ற ஆயிரக்கணக்கான கிரணங்களை வீசுபவனும் உதய காலத்தில் இருளை ஒழிக்க வல்லவனும் தன் தேரில் பூட்டப்பட்டனவும் வேகமாக செல்ல வல்லனவுமான 7 குதிரைகளை கொண்டவனுமான சூரியனுடைய பிள்ளை எனப்பட்ட அங்கதேசத்து அரசனான கர்ணன் விசிகாகவும் அயல் பேடி கைப்படு போது சந்நிதியானவன் விதி தேடிய திருவாளி அரண் குமாரா. அம்புகள் நிறைந்த போரில் அயல் தனக்கு புறம்பாக இருந்த பகையாக இருந்த பேடி அர்ஜுனனுடைய கை அம்பால் படும்பொழுது இறந்து படும்பொழுது சந்நிதியானவன் அந்த கர்ணனுக்கு பிரத்யட்சமாய் தரிசனம் தந்தவனும் திருமாலும் விதி பிரமனும் ஆக இருவரும் தேடின தனது அடிமுடியை தேடிய திருவாளி செல்வநாயகனான அரண் சிவபெருமானது குமாரனே. அயலூர் உரை மயிலா பல கலைமான் உழை புலி தோள்களை அகிலாரம திரி காவிரி வண்டல் மேவும். பக்கங்களில் உள்ள ஊர்கள் எல்லாவற்றிலும் விற்றிருக்கும் மயில்வாகனனே, பல வகையான கலைமான் உழை பிறவகைய மான் அல்லது பசு, புலி, யானைகளையும் அகில் சந்தனம் இவைகளையும் தள்ளி வீசிக்கொண்டு வரும் காவிரி நதியின் வண்டல் நீர் மண்டிய பொடி மண் உள்ளதும் அதிமோகர வயலூர் மிசை திரி சேவக முருகேசுர அமராபதி அதில் வாழ்பவர் தம்பிரானே. அதிக மனோகரமானதும் ஆன வயலூரில் உலவுகின்ற பராக்கிரமசாலியே, முருகனே, ஈஸ்வரனே, தேவர் தலைநகராம் அமராவதியில் வாழும் தேவர்கள் தம்பிரானே, நின் அருளால் மெய் உணர்ந்திடேனோ. போர்க்களத்திலே கர்ணன் உயிரை விடும்பொழுது திருமால் கர்ணனுக்கு தரிசனம் தந்ததை இந்த பாடலில் குறிப்பிடுகிறார். போரில் அர்ஜுனன் ஏவின அம்பால் உயிர் தடுமாற்றம் அடைந்துள்ள கர்ணன் கலங்கும் பொழுது கண்ணபிரான் ஒரு வேதியனாகி கர்ணனிடம் சென்று, நான் வறுமை பெருந்துயர் அடைந்துள்ளேன், உன்னால் கூடிய பொருளை கொடு என்று கேட்க கர்ணன் உனக்கு வேண்டிய பொருள் எது என்றான். அப்பொழுது கண்ணபிரான் நின் புண்ணியம் அனைத்தையும் உதவுக என்றார். அங்கனமே கர்ணனும் தந்தன். கண்ணபிரான் மகிழ்ந்து தனது தெய்வீக உருவை கர்ணன் காணும்படி அருளினார். பாரதத்தில் 17ஆம் நாள் நடந்த இந்த யுத்தத்தின் நிகழ்ச்சியை வில்லி பாரதத்தில் போற்றிய கண்ணன் கண்டு கண்களிப்ப புனரி மொண்டு எழுந்த கார் முகிலை மாற்றிய வடிவும் பஞ்ச ஆயுதமும் வயங்குகை தலங்களுமாகி கூற்றழு கராவின் வாயினின்றடைத்த குஞ்சரராசன் முன் அன்று தோற்றியபடியே தோற்றினான், முடிவும் தோற்றமில்லாத பைந்துளவோம். குயிலோ மொழி அயிலோ விழி கொடியோ இடைப்பிடியோ நடை பொறியீர் தனி செறியீரினி என்ற பாடி புனகாவடி பிடியா விதழ் கடியா நகம் மகிரா உடை குலையாவல் குலளையா விர பொங்கை மீது பயிலா மன மகிழ் மோகித சுகசாகர மடமாதர்கள் பகையே என நினையாதுர நண்பு கூறும் பசு பாசமும் மகிழாதிக பரிபூரண புரணாகரம் பதினேரு நின் அருளால்
அமர்ந்திடேனோ வெயில் வீசிய கதிராயிர வருணோதய விருணாச்சன விசையில் பரிர விசேயன மங்கராசன் விசிகாகவ மயல் பேடிகை படுபோத சந்நிதியானவன் விதி தேடிய திருவாளிய ரன்குமாரா அயலூருரை மயிலா பல கலைமானுழை புலி தோள்களை அகிலாரம தெரி காவிரி வண்டல் மேவும் அதிமோகர வயலூர் மிசை திரிசேவக முருகேசுர அமராபதி அதில் வாழ்பவர் தம்பிரானே. Like,